நம்ம டுடே சமையல்ல எப்பவுமே இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னின்னு போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. எத்தனை இட்லியா இருந்தாலும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும். எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல மீடியம் சைஸ்ல கட் பண்ண வெங்காயம் 1, அடுத்ததா 3 தக்காளி பழம். இதுல நம்ம புளி சேர்க்க போறது கிடையாது. அந்த தக்காளி பழத்தினுடைய அந்த புளிப்பு சுவை தான். 5லிருந்து 6 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம அது மாதிரி மிளகாய் பொடி பயன்படுத்த போறது கிடையாது. நீளவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 வரமிளகாய். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவா வேணும்னா நீங்க மிளகாயினுடைய அளவு வந்து குறைச்சிக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய். எந்த கத்திரிக்காய் வந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பூச்சிலாம் இல்லாம பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க, அது முழுகிற அளவுக்கு. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துங்க, சரியா இருக்கும். ஒரு 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ப்ரெஷர் இறங்கிருக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு மண்சட்டி, அதாவது கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தா கூட நீங்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை போட்டுட்டு நல்லா கடைஞ்சு கூட எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் இருந்தா கூட நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா அழகா வந்து சூப்பரா எல்லாமே மசிஞ்சு வந்துடும். இதுக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். அவ்வளோதான். நல்ல மணக்க சுவையான ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் மசியல், கத்திரிக்காய் கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. இதுல வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். ஆனா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நல்ல உங்களுக்கு ஒரு திக்னஸும் கிடைக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் பொங்கலோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.